ஸோ இதுல என்ன யூஸ் பண்ண போறோம்னா அப்படியே இந்த கிரியேட்டுக்கு வந்து ஃபார்ம் தானே அது. ஸோ நான் கண்ட்ரோல் காம்பனன்ட் இந்த ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கிறேன். எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இதெல்லாம் எடுத்துடுறாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 4 இன்புட் கண்ட்ரோல் ஃபார்ம் இருக்குல்ல, அது மட்டும் நான் வந்து ஆட் ஃபார்ம்னு நான் சொல்றேன். ஓகே, எந்த ஒரு இதுவும் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஃபார்ம் மட்டும் அதே கண்ட்ரோல் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கேன். இன்புட் மட்டும் 4 இன்புட், இமெயில், யூசர் நேம், மொபைல் நம்பர் அண்ட் அட்ரஸ். இது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேக் எண்ட்லையுமே வந்து ஸ்கீமா ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. ஓகேங்களா, இதே ரிலேட்டட்ல ஸ்கீமா மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பேக் எண்ட் ஸ்கீமா என்ன கீ இருக்கோ அதே தான் நீங்க ஃப்ரண்ட் எண்ட் அந்த டோரை நீங்க எடுத்தோம்னா அந்த கீக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பண்ணிடுவீங்க. இல்ல ஃப்ரண்ட் எண்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக் எண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஸ்கீமான்றது. ஓகே, கேர்லாம் வந்து போஸ்ட்மேன்ல வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஒரு ஏபி நீங்க டெஸ்ட் பண்ணா போஸ்ட் பண்ணா தானே பண்ணுவீங்க. பேக் எண்ட்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஏபி டெஸ்ட் பண்ணா போஸ்ட் பண்ண. ஸோ அதுல என்ன காப்பி பண்ணலாம், நம்மளோட என்னென்ன டீடைல்ஸ் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு சென்ட் பண்ணுவோம் நம்ம காப்பி பண்ணலாம். அந்த காப்பி பண்றதுக்கு என்ன கோல் ஆக்சுவலி. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த கோல் இம்போர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஏபிஐ என்னென்ன டேட்டா அனுப்பணும் எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஏன்னா போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கணும். இம்போர்ட்னு சொல்லி ஒரு இருக்கும், அந்த இம்போர்ட்ல வந்து அந்த கோல் நீங்க சென்ட் பண்ணி ஒன்றும் அதுக்குள்ள கொடுத்தீங்கனால ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு போயிடும் ஒரு டேபுக்கு. அந்த டேப்ல பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெத்தட் என்ன, ஏபிஐ என் பாயிண்ட் என்ன, கொரி பராமர்சம் அந்த கொரி பராமர்சம் கீழே வந்து என்னென்ன டேட்டா நீங்க சென்ட் வேற எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கோல்ல வந்து இந்த கீஸ் தான் நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து டிஃபைன் பண்ணலாம். வேற கீஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எரர் ரெடி பண்ணுவாங்க தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ வேற எதுவும் இதுல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஃபார்ம்ல நம்ம கிரியேட்ன்றது பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணி நம்ம தான் வச்சிருக்கோம். இன்னும் நம்ம பேக் எண்ட் சென்ட் பண்றோம் ப்ராசஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்பதான் இப்போ என்ன வரும் அப்படின்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபெட்ச் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா. ஸோ ஃபெட்ச் மெத்தட் நம்ம அது ஒரு ஒன் ஆஃப் த வே. பட் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிஸ்ன்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்கு. ஓகேங்களா, npm ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய கொஞ்சம் அட்வான்டேஜ். இப்போ பேசிக் லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபெட்சும் இதுவும் சேமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல ஒண்ணுமே வந்து ஒரு எல்லா ரெக்வஸ்டையும் நம்மளால லிசன் பண்ண முடியும், எல்லா ரெஸ்பான்ஸும் நம்மளால லிசன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபர்தரா வந்து அது நீங்க வந்து யூஸ் பண்றப்போ உங்களுக்கு இதே பழகிட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ அப்போ ஃபெட்ச் மட்டும் பழகிட்டு திருப்பி இதுக்கு வரப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் லேக் இருக்கும், என்னடா நியூவா ஒரு லைப்ரரி யூஸ் பண்றோமே அப்படின்னு.
ஸோ இப்பயே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுலயே வந்து 4 மெத்தட் இருக்கலாம் வச்சு பண்ணா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இன்டர்செப்டார்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்டர்செப்டார்னு சொல்லி. ஸோ அந்த இன்டர்செப்டார் கிளாஸ் அந்த ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நீங்க போக இன்னும் அட்வான்ஸாக உங்களுக்கு ஆனால் லாஸ்ட் ஷோ பண்றது என்னன்னு என்னோட ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த திங் தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் சப்மிட் எழுதியாச்சு. இன்னும் நம்ம ஏபிஐ ஃபங்க்ஷன் மட்டும் எழுதணும். ஸோ இது என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அசிங்கா மாத்திடுறேன். அவைட் போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஆன்சியோஸ் இருக்கா, ஜஸ்ட் நான் இம்போர்ட் மட்டும் பண்றேன். மேலே இம்போர்ட் ஆயிடுச்சா, ஆன்சியோஸ் இம்போர்ட் ஆயிடுச்சு. இதுல நம்ம என்ன மெத்தட் இப்போ பண்ண போறோம் அப்படின்னா போஸ்ட் மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதுல போஸ்ட்ன்றது ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இங்க கொடுக்க போறது யூஆர்எல், என்ன யூஆர்எல்ன்றது. ஓகேங்களா. செகண்ட் வந்து என்ன டேட்டா நீங்க சென்ட் பண்றீங்க, ஃபார்ம் டேட்டா. ஓகேங்களா. இப்போ அந்த யூஆர்எல்ன்றது என்னன்னா பேக் எண்ட்ல ரவுட்ல இருக்கா, புரியல. ரவுட்ல இண்டெக்ஸ் இதுல 2 தான் இருக்கா. ஸோ இதுலயே நான் என்ன பண்ணிட்டேன்னா யூசர்ன்றது கொடுத்துட்டேன். ஸோ அதனால இங்கே அதுக்கும் தவிர்த்து எதுவும் நான் கொடுக்கணுன்றதை பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்லாஷ் நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ அப்போ நான் ஸ்லாஷ் யூசர்னு கொடுத்தாவே என்ன தான் எங்க V1 இண்டெக்ஸ்ல சரி ஓகே ஃபைன். அப்போ V1 வந்துச்சுன்னா V1. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன 7. ஸோ இதுல வந்து இப்போ யூசர் இவ்வளவுதான் போஸ்டுக்கான ஒரு இது செக்ஷன்ஸ்னே அவ்வளவுதான். புரியல. எஸ் அது எப்படின்றதெல்லாம் நமக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது எழுதிட்டாங்க. இப்போ இதுல வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டாட் தென்ன்றது கிடைக்கும். இது ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணணும் சொல்லி அதே மாதிரி கேட்ச் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா. ஸோ சிம்பிளா நமக்கு என்ன இருக்குன்னா ரெஸ்பான்ஸ், என்ன ரெஸ்பான்ஸ் இந்த பேங்க்ல இருந்து வருதோ அந்த ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்கும், டாட் தென் டேட்டா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஏபிஐக்கான ஃபங்க்ஷன் ஃபிகர் ஆகும். ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதாங்க. இவ்வளவுதான். வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சிம்பிளா இருக்கும். நமக்கு ஸ்கெட்ச் கூட கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது நமக்கு மெத்தட் என்ன, அது ஆப்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் இது பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் ஆன்சர்ஸ்ல போஸ்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்பவுமே கமாண்ட் யூஆர்எல்ன்றது வரும்.
அந்த அடுத்த இன்டெக்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன டேட்டா நீங்க சென்ட் பண்ண போறீங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வேற எதுவுமே இதுல நம்ம இது பண்ணுற இது நம்ம டேட்டா இருக்கு. நான் சப்மிட் கொடுக்குறேன். காசு வருது. இன்னும் காசு ஆக்சுவலி சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுக்கலையா? ஸோ இப்போ எனக்கு நான் இது பண்ணிட்டேன். எனக்கு கிரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் பண்ண அந்த டேட்டா ரிட்டர்ன் பண்ணிருக்கு. நீங்க ரிட்டர்ன் தான் பண்றீங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அனுப்பல. இங்க ரவுட்டர் எங்க இருக்கு? ரவுட்டர் இருக்கு. இதுல எனக்கு ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ண டேட்டாவை தான் நீங்க சென்ட் பண்றீங்க. வேற எதுவுமே எனக்கு அனுப்பல. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், நான் ரீலோட் பண்றேன். திருப்பி நான் ஃபில் பண்றேன். திருப்பி நான் கிரியேட் பண்றேன். இப்போ எனக்கு வந்து மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி வருதா? கீழே எனக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது எனக்கு மெயினா கேட்டீங்கன்னா கிரியேட்ல நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி டேட்டா சென்ட் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு வெறும் மெசேஜ்ன்றதை சென்ட் பண்ணாவே எனஃப் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல ஸ்டேட்டஸ் கோட் சென்ட் பண்ற ஒரு இது வரும். ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் ஜேசன் அதுதான் இது ஸ்டேட்டஸ் ஏன் சஜஷன் ஆகலன்னு கேட்குறேன். இந்த மாதிரி நம்ம கொடுப்போம்ல அது வருதுதான். ஏன் சஜஷன் ஆகலையே ஏன்னு கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? அது புரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஓகே தான். எரரும் ஃப்ரெண்ட் த்ரோ பண்ணிடுவீங்களா? ஓகே. யூசர் ஐடி இருக்கு. ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் யூசர் ஐடி. இதுல எங்க அந்த ஐடி இருக்கு? அதுதான் அது வந்து இப்ப நமக்கு வந்து ஜேடபிள்யூல வந்து ஒரு அது ரோல் வைஸ்ல வரும். ஒருத்தர் உள்ள லாகின் பண்ணி வந்து ஒருத்தன் கிரியேட் பண்ணாதான் அவனுக்கான ஐடின்றது ஒண்ணு இருக்கும். அதை வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ரெக்வஸ்ட் டாட் யூசர் ஐடின்றது ஒன்று வரவே வராது. ஏன்னா எந்த ஒரு லிங்க்குமே பண்ணல. எனக்கு நீட் இல்லதான் இதுல பாத்தீங்கன்னா. ஸோ இதுவும் எனக்கு நீட் இல்லை. ஓகே. சரி, என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இதுவே எனஃப் தான். இது வேற எதுவுமே கிடையாது. ஒரு வேலை இதுல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு நான் சப்மிட் பண்ண பிறகு இனிஷியலி இதாகணும். அது இங்க ஆகவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல சக்சஸ் ஆன பிறகு இஃப் டெஸ்ட் டாட் டேட்டா அப்படின்னு எனக்கு எதனா ஒரு டேட்டா வந்துச்சு அப்படின்னா எனக்கு செட் ஃபார்ம் டேட்டான்றத இனிஷியல் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்லை. இதுல இருக்க எரர் நீங்க இது பண்ணணும் அப்படின்னா இங்க வேற நம்ம வெளியே எந்த ஒரு கோட் ஆஃப் லைன் எழுதல. நீங்க மேல நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறீங்க. அதை நீங்க அதுல எதுனா எரர் வந்து அதை கேட்ச் பண்ணணும்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணலாம். ட்ரை கேட்ச்
இங்க மேல நான் எந்த கோடுமே எழுதல. ஸோ அப்போ வெறும் ஏபிஐ அசிங்க்ரனஸ் ப்ராசஸ் மட்டும் தான் பண்றேன்னா, இதுல இருக்க எரர்ஸ் எதுனா வந்துச்சுன்னா, இத எனக்கு கேட்ச் பண்ணி இதுலயே குடுத்துரும். ஸோ எனக்கு அந்த நீட்ன்றது எனக்கு தேவையில்ல. இல்ல நான் மேல வந்து பெரிய கால்குலேஷன் பண்ணி அந்த டேட்டாவ நான் சென்ட் பண்றேன். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணலாம்னா, ட்ரை கேட்சிங் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு பெஸ்ட். பட் இப்ப நமக்கு அந்த ட்ரை கேட்ச் யூஸ் பண்ற சிச்சுவேஷனே தேவையில்ல. ஸோ இதுலயே நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்ணிடுறோம். ஸோ இப்போ ரீலோட் பண்ணிட்டு வேற ஒரு இதை கிரியேட் பண்றேன். எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு இது வந்துருச்சு. வந்துச்சா மெசேஜ். ஸோ இப்போ இது ஓகே. இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, npm react toastify react toastify இது ஜஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட் ஆயிடுச்சு, இல்ல சக்சஸ்ஃபுல்லி டெலீட் ஆயிடுச்சு, இல்ல எரர் வருது, அந்த மாதிரி அதெல்லாம். எஸ், அலர்ட்ல இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் அவனே ஸ்டைலா கொடுப்பான். நீங்க வேணா ரிசர்ச் பண்ணி பாருங்க. கிரேட் ஆயிட்டு இருக்கும். நான் செக் பண்ணிக்கோ காமிக்கிறேன். இதுதான் அந்த இது. இந்த ஃபர்ஸ்ட் இந்த திங் மட்டும் நீங்க போடணும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்க இம்போர்ட் பண்ணி மெயினா வந்து இது ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த காம்பவுண்ட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணணுமோ அந்தந்த காம்பவுண்ட்ல நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இது மேல நான் இம்போர்ட் பண்றேன் பாருங்க. இது வந்து என்னன்னா, இது சிஎஸ்எஸ் அதுக்கான சிஎஸ்எஸ் நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கேன். இது எதுல இருந்து வருது அப்படின்னா, ரியாக்ட் டோஸ்டிஃபைல இருந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டோஸ்ட் கண்டெய்னர்ன்றது என்ன அப்படின்னா, இது ஒரு டிவ் மாதிரி. இந்த டிவ்க்குள்ள தான் அந்த சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகும். அந்த ஒரு அனிமேஷன் வந்துட்டு இப்படி போகும்ல அந்த சிஎஸ்எஸ். ஸோ இப்போ இந்த டோஸ்ட் கண்டெய்னர் நான் பேரண்டா இப்போ நான் இந்த டிவ்க்குள்ள கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த டிவ்க்குள்ள கொடுத்தேன்னா எந்த காம்போனன்ட்ல வேணா எனக்கு என்ன ஆகும்னா அந்த டோஸ்ட் எனக்கு ஒர்க் ஆகும். இல்ல நான் ஸ்பெசிஃபிக்கா லாகின்ல மட்டும்தான் அந்த டோஸ்ட் ஒர்க் ஆகணும், இல்ல இன்னொரு காம்பவுண்ட் நான் ஒர்க் ஆகக்கூடாது, அப்போ நான் எந்தெந்த காம்பவுண்ட்ல தேவைப்படுதோ அந்தந்த காம்பவுண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டோஸ்ட் கண்டெய்னர் எந்தெந்த காம்பவுண்ட்ல தேவைப்படுதோ அங்க நீங்க கால் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு குளோபலா தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்கே டோஸ்ட் கண்டெய்னர்னு சொல்லி இப்படி கால் பண்ணிக்கிறேன். இப்படி கால் பண்ணும்போது இதுலயே உங்களுக்கு வந்து உள்ள ஆட் ஆகும். தனியா ஒரு ஆட் ஆகும். இவன் வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் அந்த எப்பெல்லாம் அந்த மெசேஜ் வருதோ, டோஸ்ட் வருதோ அப்பெல்லாம் வந்து இதுக்குள்ளதான் அந்த சிஎஸ்எஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சிஎஸ்எஸ் பண்ற வேலை அதெல்லாமே அவனே பண்ணியிருப்பான். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கிரியேட்ல இப்போ இதை முடிச்சிட்ட பிறகு இங்க டோஸ்ட் அங்க வந்து நான் இம்போர்ட் பண்றேன். ரியாக்ட் டோஸ்ட் டாட் இப்போ இது ஒரு சக்சஸ் தானே. ஸோ சக்சஸ் அதுலயே மெத்தட்ஸ் இருக்கு. எனக்கு சக்சஸ், வார்னிங், இன்ஃபோ, அதுக்கப்புறம் எரர் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. நீ அதில் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சக்சஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ நான் இது உள்ள இருந்து எனக்கு வந்து மெசேஜ் வருது. ஆக்சுவலி இந்த ரெஸ்ட் டாட் டேட்டான்றதுல இதுல இது வேற ஏதோ சொல் போட்டிருக்கேன். இந்த மெசேஜ் வருது எனக்கு ஸ்ட்ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா டேட்டா டாட் மெசேஜ்ங்கிறது கொடுத்துடலாம். எனக்கு அந்த பேக் எண்ட்ல இருந்து அந்த மெசேஜ் எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஜஸ்ட் எனக்கு ஷோ பண்ணுது. எல்லாத்துலயும் நம்ம நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த டோஸ்ட் வேண்டது ஒர்க் ஆகும். இன்னும் இதுல வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து இந்த க்ளோஸ் ஆட்டோ க்ளோஸ்ன்ற இதுல நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஆட்டோ க்ளோஸ் மட்டும் நான் என்ன பண்றேன்னா ஒரு 3000 கொடுக்குறேன். ஸோ 3 செகண்ட்ஸ் அது க்ளோஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி. ஆமா. இப்போ நான் ஃபில் பண்றேன். எனக்கு ஸ்பீடா க்ளோஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஆச்சுல்ல, கொஞ்சம் ஸ்பீடா ஆகும். அந்த மாதிரி உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை நீங்க நிறைய இருக்கு. அதுல கலர்ஸ் மாத்திக்கலாம், டார்க் மோட் மாத்திக்கலாம், நிறைய இருக்கு. டாக்குமெண்ட் தான் இருக்கு. ரியாக்ட் டோஸ்டிஃபை நான் இன்ஸ்டால் பண்ணல, அதை எடுத்து நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா வந்து வரது வந்து இல்லை. இதுலயே நீங்க இந்த மாதிரி எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ மோஸ்ட்லி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்பெல்லாம் வந்து போஸ்ட் கிரியேட் அப்படின்றது ஒரு மெத்தட்ன்றது ஃபினிஷிங். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மெத்தடை கெட் பண்றது தான் நம்ம பார்க்கணும்.
போஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா பாருங்க. ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல்டு ஃபார்ம் வே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லா இன்புட்ல இருந்து அந்த டேட்டான்றத என்டர் பண்ண அந்த டேட்டான்றத கெட் பண்ணிடுறோம். கெட் பண்ணிட்டு அந்த டேட்டா கெட் பண்ணி ஹேண்டில் சேஞ்ச தான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் செட் பண்றேன். அந்த செட் பண்ணி எதுல செட் பண்ணா ஸ்டேட்ல செட் பண்றேன். ஸோ இந்த ஸ்டேட்ல செட் பண்ணி எனக்கு அப்டேட்டடான இந்த ஃபார்ம் டேட்டால எனக்கு அந்த டேட்டா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா இந்த போஸ்ட் அந்த ஃபார்ம் டேட்டான்றதை நான் என்ன பண்ணேன் பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு பேக் எண்ட்ல அந்த டேட்டா கெட் ஆகி அங்க என்ன பண்ணணும் நான் ஸ்கீமா எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஸ்கீமா வைஸ்ல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா பேஸ்ல எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் ஃபங்க்ஷன் மட்டும் டாட் ஜேஎஸ்எஸ் எது எங்க ஃப்ரண்ட் எண்ட்லயா? இதுக்கு இப்ப இதை தவிர்த்து வர கேக்குறீங்களா? எனக்கு புரியல. இல்ல இதுதான் இல்லைன்னா அன்கண்ட்ரோல் ரெண்டு வே தான். இந்த மாதிரி நம்ம டேட்டா மோஸ்ட்லி கெட் பண்ணுவோம். ஸ்டேட் தான் நம்ம அதுக்குமே ஸ்டேட் யூஸ் பண்ணா நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியாது. அந்த ஸ்டேட்டே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், அதான் யூஸ்லெஸ் அன்கண்ட்ரோல். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் நான் சிஎஸ்எஸ் லைட்டா எழுதிடுறேன். ஒரு ஸ்டேட் டேட்டான்னு வச்சுக்கிறேன். செட் டேட்டா இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா வர்றது எப்படியுமே எனக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வரப்போகுது. ஏன்னா இது கெட் ஆல் ஃபங்க்ஷன். ஸோ எல்லா டேட்டா தான் நான் கெட் பண்ண போறேன். அப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வராது, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வரும். ஸோ எனக்கு அரே தான் வரப்போகுதுன்றது தெரியும். அதனால என்ன கொடுத்துறேன் அப்படின்னா ஸ்டேட்ல அரேன்றதை நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ண போறோம். எதனால? டேட்டா ஃபெச்சிங் பண்றதுக்காக. ஸோ நம்ம டேட்டா ஃபெச் பண்ணோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்ல மவுண்ட்ன்ற அந்த ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம், காம்பனன்ட் மவுண்ட். ஸோ இப்போ வெறும் இது மட்டும் வச்சுட்டா போதும், எம்டி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டால் போதும். ஸோ இப்போ இது உள்ள நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கெட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட போட்டுருக்கேன். கெட் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் இது வந்து எனக்கு ஒரு அசிங்னஸ் ப்ராசஸ் கரெக்டா. ஸோ இது உள்ள வந்து எனக்கு அவைட்டு. இப்போ இதில் வந்து ஆக்சியோஸ் டாட் கெட்டா. ஸோ இதில் எனக்கு ஏபி என்ன? இதே தான் ஏபி, ஒரு ஏபி இதே தான் ஏபி, என்ன ஒரு டிஃப்ரென்ஸுமே நமக்கு கிடையாது. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வந்து கெட்டுக்கான ஏபி, அது எதுவுமே கிடையாது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் தென்ல ரெஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா டேட்டா அதில் ரெஸ் டாட் டேட்டாவில் தான் எனக்கு டேட்டா வரும். ஓகே, அந்த ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்றது தான் நான் ரெஸ்ட் ஸ்மாலாக எனக்கு புரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் இங்கே செட் பண்ணிட்டேன். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ ரெஸ்ட் டாட் டேட்டாவில் எனக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நான் செட் பண்ணிட்டேன் இங்கே. ஓகேங்களா, வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது.
அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா லாஸ்டா கேட்ச் எரர் வந்துச்சுன்னா ஒரு வேலை நான் அதையும் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து ஃபைனலி யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இது கூட சேர்த்து லோடிங் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஒரு வேளை எனக்கு அந்த டேட்டா வர ஃபால்ஸ்னு கொடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் உள்ள நான் வந்து செட் லோடிங் ட்ரூ கரெக்டாக வந்து அந்த ஃபங்க்ஷன் எப்போ ட்ரிகர் பண்ணுறனோ அப்போ எனக்கு செட் லோடிங்ன்றது ட்ரூ ஆகிடும். ஸோ இப்போ லோடிங் எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த எப்போ இந்த ப்ராசஸ் எனக்கு ஒரு வேலை சக்ஸஸ் ஆகணும் இல்லை ஃபெயிலியர் ஆகணும் ரெண்டுத்துல எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா ஃபைனலி ஒர்க் ஆகிடும். ஸோ அப்போ லோடிங்கை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த டேட்டாவில் தான் எனக்கு என்ன இருக்குன்னா என்னோட பேங்க்லேருந்து வர டேட்டான்றது கிடைக்கும். ஸோ அப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை மேப்பிங் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாவா கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு வேலை வரது அன்டிஃபைண்டாக இருந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணும். ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுட்டு டாட் வச்சு மேப் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ இது உள்ள வந்து எனக்கு வர்றது வந்து வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ வேல்யூன்னு வரும். இந்த கர்லி பிராக்கெட் ரிட்டர்ன் நான் எதுவும் பண்ண போறல, மேலே அந்த கால்குலேஷன் பண்ண. ஸோ இப்போ நான் ஓப்பன் பிராக்கெட்டே கொடுத்துக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டா. ஸோ இப்போ இது உள்ள என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிபிள் லைன்ஸ் கட்சி பண்ண போறேன். ஸோ நான் இப்போ இல்லை இது உள்ள டிவ் ஒன்று கிரியேட் பண்ண நான். ஓகேங்களா? டிவ் தேவைப்படுது எனக்கு. டிவ் தேவைப்படுது. அது உள்ளதான் என்ன பண்ண போறேன்னா h1 என்னென்னலாம் இருக்கு யூசர் நேம் இமெயில் ஃபோன் நம்பர். இப்போ யூசர் நேம் என்ன வேல்யூவா வேல்யூ டாட் யூசர் நேமா. அதே மாதிரி அடுத்து என்ன இமெயில் வேல்யூ டாட் இமெயில். கீ மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அந்த கீ தான் நம்ம பேங்க்லேருந்து வரும்ல. ஸோ கீ மாற்றிட்டிங்கன்னா அது எரர் ஹேண்டில் பண்ணாது. ஸோ அப்போ இங்கே வந்து இங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வேலை அது வரது உங்களுக்கு கெட் ஆகலாம் கூட அது உங்களுக்கு ஷோவே ஆகாது, எதுவும் இதுவாகாது, எரர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இமெயில்ன்றது கொடுத்தாச்சு, யூசர் நேம்ன்றது கொடுத்தாச்சு. அண்ட் தென் வந்து மொபைல் நம்பர். வேல்யூ டாட் அந்த மொபைல் நம்பர் என்ன டைம் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ வேல்யூ டாட் அங்கே நம்ம மொபைல் நம்பர் என்ன பண்ணிருந்தோம்னா கேமல் கேஸ் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் கேமல் கேஸ் யூஸ் பண்ணதுனால தான் தைரியமாக நான் அந்த இதை நான் போடுறேன். இல்லை நான் வேறு எதனா கேஸ் மாற்றி யூஸ் பண்ணேன்னா எனக்கு கன்ஃபியூசிங் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரே கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கிளியராக இருக்கும் உங்கள் மைண்ட் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறோம் இது பண்ணுறோம். ஸோ அப்புறம் அட்ரஸ் வேல்யூ டாட் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளட்ஸ் கால் கேப் 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஐட்டம் சென்டர். ஸோ வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு இதை நான் வந்து இன்னும் இங்கே நான் கால் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது இதில் இண்டெக்ஸ் நான் கிரியேட்னு கொடுத்ததுனால இதை ஸ்லாஷ் போட்டு ஆட் ஃபார்ம் ஸ்லாஷ் ஆட் ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ரீட் அப்படின்றத கொடுத்துட்டு இதை நான் இண்டெக்ஸாக கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஆட் ஃபார்ம். ஓகே, இப்போ இது மட்டும் தான் ஷோ ஆகிட்டு இருக்கு.
இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒருவேளை லோடர் ஆயிருந்துச்சுன்னா இஃப் லோடிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் ஆக்சுவலி இந்த வே வேணாம், விட்டுருங்க. இங்கே நம்ம வரலாம். கோடிங் இருந்துச்சு அப்படின்னா இது, இல்லைன்னா இது. புரியுதா? கன்ஃபியூஸா இருக்கா? நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாமே இது பண்ணிட்டு. இதுல ஏதாச்சும் கொஞ்சம் நியூவா இருக்கா உங்களுக்கு? என்ன பண்ணிட்டேன்னா லோடிங்ன்றதை போட்டுட்டேன். லோடிங் நான் இதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டு தென் வந்து இந்த டேட்டான்றது இருக்குல்ல, இதுக்கு மட்டும் நான் லோடிங் கொடுத்துருக்கேன். லைக் என்னன்னா ஆட் ஃபார்ம்ன்றது அப்படியே தான் இருக்கும், கீழே மட்டும் எனக்கு லோடிங்ன்றது வரும். ஓகேங்களா. டோட்டலாக எனக்கு லோடிங் வராமல் கரெக்டாக அந்த ஆட் ஃபார்ம்ன்றதுலாம் அப்படியே தான் இருக்கும், கீழே மட்டும் எனக்கு லோடிங் வரும். இப்போ இதுவுலேயும் இன்னொன்று ஹேண்டில் பண்ணணும் நம்ம, அதை நான் என்னன்றதை சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது உள்ள h1 ஆட் பண்ணுறேன், லோடிங். ஓகேவா. லோடிங்ன்றது வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா இங்கே நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை கரெக்டாக. ஸோ அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே கெட் ஃபங்க்ஷன்றதை நான் கால் பண்ணோம். டேட்டா நாட் மேப் ஃபர்ஸ்ட் எப்படி அந்த டேட்டா வருதுன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஃபைண்ட் ஆன்சரா? ஃபைண்ட் ஒன்னா அது? சூப்பர். டேட்டா அதில் வந்து இதில் எனக்கு யூஸ் ரேட்ன்றது தேவை கிடையாது. என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து ஒரு வேலை யூசர் டேட்டா இல்லை அப்படின்னா டேட்டா நான் சொல்கிற மெசேஜ் வரும், இல்லைனா எனக்கு அந்த ஃபைன் ஆன்சர்ன்றதை நான் டேட்டான்றதெல்லாம் நான் அனுப்புகிறேன். ஸோ அப்படி அனுப்பிச்சாலுமே நான் ரீலோட் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ எல்லா டேட்டாவும் வந்துச்சா, ஆனால் டேட்டான்றதில் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரண்ட் எண்டில் ரீடில் டேட்டான்னு வச்சுருக்கேன்னா இன்னொரு டேட்டான்னு நான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே இங்கே எனக்கு மேப்பிங் ஆகி ஷோ ஆகிட்டு இருக்கு கரெக்டாக. சரி நான் 3 கொடுத்துட்றேன். கிரிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது போல். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா பிஜி ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலரில் தூக்குறாங்க, ஒரு மாதிரி இருக்கு. எதில் ப்ளூ கலர் இருக்கு? இது உள்ளேயா? இதுல வந்து பிஜி 15 வைக்கிறேன்.
ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன மாதிரி இது ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கார்ட் மாதிரி எனக்கு கைண்ட் ஆஃப் ஷோ ஆகிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ரெண்டில் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே நான் ஒரு ஜஸ்ட் பேடிங் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பட்டனுக்கு மட்டும் ஒரு சின்ன சிஎஸ்எஸ் என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா px4 py 1.5 rounded ஓகேவா? இங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பட்டன் மாதிரி நான் இங்க சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க லிங்க் டேக் கொண்டு வர போறேன். ஏன்னா நான் லிங்க் ஆட் ஃபார்ம் நான் கிளிக் பண்ண அந்த 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 காம்பவுண்ட் நேவிகேட் ஆகணும்ல. ஸோ இப்போ வந்து இந்த ஆட் ஃபார்ம் நான் கிளிக் பண்றப்போ 2./add form ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட் ஃபார்ம் போயிடுச்சா? ஓகேங்களா? இப்போ வந்து இதில் இன்னும் நான் பேக் பட்டன் வைக்கணும் அப்படின்னா கிரியேட்டா இன்னொரு பட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சப்மிட்டுக்கு முன்னாடி பட்டனே கொடுத்துடணும் நீங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஓகே நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இது நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு பேக்கில் போகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னதாக ஒரு நேவிகேட்டர் இங்கேயே நான் பண்ணணும். அப்போ நான் இங்கேயும் வந்து லிங்க் டேக் யூஸ் பண்ணணும்னா ஸோ லிங்க் டேக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை உள்ளே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது ஆங்கர் டேக் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுலேயும் 2 தான் 2/ இது என்னது வெறும் ஸ்லாஷ் தான். இது ஆக்சுவலி வந்து இது ஆட் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்எஸ் அடி வாங்கும். CSS அடிப்பாங்க இதுலேயே சிஎஸ்எஸ் கொடுத்துருவோம். நம்ம இந்த பட்டன் இதெல்லாம் எடுத்துட்டு சென்டர் மட்டும் வரலையா? ஸோ வந்து டெஸ்ட் சென்டர் ஸோ இப்போ எனக்கு இது பேக் பட்டன் மாதிரி ஒர்க் ஆகுதா? நான் ஆட் ஃபார்ம் பண்ணுறேன். நான் இப்போ ஃபார்ம் வந்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்திங் வந்து ஃபில் பண்ணுறேன்னா ஃபில் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. பட் எனக்கு நேவிகேட் ஆகலை. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நேவிகேட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நேவிகேட் யூஸ் பண்ணால் கிரியேட் தான் இங்கே நேவிகேட் யூஸ் பண்ணணும். ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் யூஸ் பண்ணணும். அதாவது இங்கே எனக்கு சக்ஸஸ் டேட்டா ஒரு வேளை எனக்கு சக்ஸஸ் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு நேவிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? யூஸ் நேவிகேட் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் மேலே வந்து நேவிகேட் யூஸ் நேவிகேட் அப்படின்னு நான் கொடுக்கணும்.
ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு நேவிகேட் ஒரு டேட்டா நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற பிறகு நான் நேவிகேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லாஷ் அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் பண்ணுறேன், சப்மிட் பண்ணுறேன், எனக்கு டேட்டா ஃபில் ஆகிடுச்சு, அந்த டேட்டா எனக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் திருப்பி நான் வந்து இதுக்கு போயிட்டு நான் ஃபில் பண்ணேன் இல்லை நீங்கள் சப்மிட் அண்ட் ஆட் கூட ஒரு புதுசாக பட்டன் கூட வச்சுக்கோங்க. ரீசெட்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவை இருந்தால் உங்களுக்கு ஓகே, இல்லை அப்படின்னா சப்மிட் அண்ட் ஆட். அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா சப்மிட் அண்ட் ஆட் கிளிக் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ நேவிகேட் ஆகாது, அந்த இடத்துலேயே இருக்கும். வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக நேவிகேட் ஆகணுன்ற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சப்மிட் எடுத்து விட்டா மட்டும் கிடையாது, பட் அது உங்களுக்கு கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி எடுத்து விட்டா தான். பட் கண்டிஷன் வைஸ் எப்படி கொண்டு வரலாம் அது அப்படின்றத யோசிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஓகேவா? ஸோ இந்த திங் தான் இதுலேயே ஒன்று இருக்கும், பட்டனில் டைப்னு ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வேல்யூ நீங்கள் கெட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ நீங்களே கொடுக்குறது தான் வேல்யூ. இந்த பட்டனுக்கு வந்து இந்த வேல்யூ சப்மிட்னு கொடுங்க, இந்த பட்டனுக்கு சப்மிட் அண்ட் ஆட்னு கொடுங்க. ஸோ அந்த வேல்யூ அங்கே கெட் பண்ணி ஆக்சுவலி ஈவெண்ட்டில் கெட் ஆகுமா, ஈவெண்ட்டில் கெட் பண்ண முடியுமா, ஈ.டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் மாதிரி ஈ.டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு கொடுத்தீங்க, அந்த வேல்யூ கிடச்சிடும். ஸோ அந்த வேல்யூ வந்து ஒரு வேலை எனக்கு சப்மிட்டாக இருந்துச்சுன்னா நேவிகேட் பண்ணேன், இல்லைன்னா எனக்கு பண்ணாத அப்படின்ற மாதிரி எனக்கு கண்டிஷன் கொடுக்கும். இது சிம்பிளாக பண்ணுறது. இல்லை நீங்கள் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிம்பிளாக இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு வச்சுடுவீங்க. கரெக்டாக இந்த ஃபங்க்ஷனில் நேவிகேட் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் நேவிகேட் இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், சிம்பிளாக பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இது நம்ம பண்ணியாச்சா? இப்போ இதுக்கு மேலே நீங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எடிட் அண்ட் டெலீட் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இன்னும் நீங்கள் வந்து டைனமிக் ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு வியூன்னு ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணனா எனக்கு இந்த டீட்டெயில்ன்றதை ஒரு தனியாக ஒரு பாப்அப்லேயோ இல்லைன்னா வந்து தனியாக ஒரு காம்பனண்ட்டில் எனக்கு சின்னதாக இல்லை டீட்டெயிலாக ஒன்றும் நீங்கள் ஷோ பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி அட்ரஸ் நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டே போகலாம், இதுக்கு லிமிட் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமான இது கொடுத்தீங்க, ஒரு வேளை நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஃபில் பண்ணுறேன், இது மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதிகமாக கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், எனக்கு இந்த மாதிரி போகுது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் போயிட்டு இதில் வந்து ட்ரங்கட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோலாம் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஆக்சுவலி இது ட்ரங்கட் இன்னுமே உங்களுக்கு இதுவாக பெட்டராக பண்ணும். இந்த ரேப் தான் அந்த ட்ரங்கட்ல இருக்கு எல்லாமே. என்ன இருக்கு இதுல? ஒயிட் ஸ்பேஸ், ரேப், எலிப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டாட் பண்ணுறோம். அதுக்கு தான் வியூன்னு நீங்கள் ஒரு பட்டன் வச்சு நீங்கள் பார்க்கணும். இங்கே தான் நான் அதை கொண்டு வரேன்னு. இப்போ வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிபிள் டாட் வந்துடும், ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோக்கு ஷோ மோர் வச்சுக்கோங்க, இல்லை வியூன்னு வச்சுக்கோங்க, உங்கள் விஷ், நீங்கள் எப்படி வேணால் அதை வச்சுக்கலாம். இப்போது இதில் இங்கே என்ன ஆகுதுன்னா இதில் ஸ்பேஸ் அதிகமாக எடுத்ததுனால என்னோட கார்டு மொத்தமும் எல்லாமே அந்தந்த ஸ்பேஸ் எடுத்து வச்சுக்கிறேன். கார்டு ஆக்சுவலி அப்படி தான் ஒர்க் ஆகும். எது இருக்கிறதே அதிகமான ஸ்பேஸ் எடுக்குதோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கார்டு ஸ்பேஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த திங் வந்து ஓவரா இப்போ இதில் உங்களுக்கு இன்னும் டிஃப்ரென்ஸாக தெரியுது, இதில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இப்போ என்ன பண்ணனா பட்டன் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ பட்டன்றது ஆட் பண்ணுறதுன்றது இங்கே தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிமெண்ட் போடுறேன் நான். இதில் என்ன பண்ண போறேன்னா ரியாக்ட் ஐகான்ஸ்ன்னு சொல்லி ஐகான்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு டெலீட் இது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா npm i react icons அப்படின்னு நான் கொடுத்தேன்.
டவுன்லோட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்துட்டு இதை எடுத்து திருப்பி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு வியூக்கு ஆக்சுவலி கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது எல்லாமே. இது யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகேவா? இன்னும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இல்லை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சா? பட் இதை நம்ம இன்னும் அலைன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அலைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம கிளாஸ் நேம் லெட்ஸ் கேப் 1 ஜஸ்டிஃபை எண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து 2 டிப்பாக மாற்றணும். வியூக்குள்ளே எடிட் டெலிட்டா வைக்கலாம், ஆனால் வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது, அது ப்ராப்பரான வே கிடையாது. வியூக்குள்ளே நம்ம எடிட் டெலிட் ஆகக்கூடாது, வெளியவே தான் நம்ம திங்க் வைக்கணும். ஏன்னா வியூ பண்ணிட்டு இருக்கப்போ நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் என்ன ஆகும், அது உங்களுக்கு பிளங்காக மாறும். அது அப்படி நம்ம வைக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வெளியவே தான் என்ன பண்ணோம்னா எடிட் அண்ட் டெலிட்ன்ற மாதிரி வைக்கணும். ஸோ அதுதான் யூசேஜ். அது யூசபிலிட்டின்ற வரப்போ அந்த இது வரும். நீங்கள் வைக்கிறதா தான் வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும் கலர் மட்டும் நீங்கள் ஒரு இதில் வச்சிங்கன்னா போதும். கிளாஸ் நேம் வித் 5h5 கர்சர் பாயிண்டர். அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, கலர். இதுக்கு கலர் வேணாம், இதே மாதிரி இதுக்கு வந்து டெஸ்ட் ரெட் 500ன்னு கொடுத்துருக்கோம். டெஸ்ட் ப்ளூ 500. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டு குறைச்சிடுவோம். ஓகே தான். ஓகேவா? இப்போ நான் ஓவர் பண்ணுறப்போ எனக்கு பாயிண்டர் மாதிரி ஷோ ஆகுதா? டெலிட் எனக்கு நான் லாஸ்ட் வச்சுட்டேன், டெலிட் லாஸ்ட்டு தான் வரும். இப்போ இந்த மாதிரி சொல்லுங்க. ஒரு கார்டில் பண்ணாவே நம்ம எல்லா கார்டும் அஃபெக்ட் ஆகும். அது எப்படின்னா மேப்பிங் பண்ணிட்டு இருக்கோம்ல, நம்ம மேப் பண்ணும்போது அதில் இருக்க 10 டேட்டாக்கும் ஒரே சிஎஸ்எஸ் தான் அப்ளை ஆகும். நம்ம ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம அப்படி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் மேப்பிங்கில் நம்ம மோஸ்ட்லி பண்ணுறோமே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லுங்கள். ப்ரிவென்ட் டிஃபால்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் ஆட் ஃபார்ம் போகிறேன், இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா?
இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா ரீலோட் ஆகுது. ஏபிஐ ஹிட் ஆகல, ரீலோட் ஆயிடுச்சு. அந்த ரீலோடுன்ற பிஹேவியர் இருக்குல்ல, சப்மிட்ல நார்மலாக அந்த பிஹேவியர் இருக்கு. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் மெத்தட் நீங்கள் கால் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி வந்து எந்த ஒரு ரீலோடும் ஆகாது. இப்போ நான் ஃபில் பண்ணிட்டா கூட நான் சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ரீலோடும் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அது உங்களுக்கு ரன் ஆகும். வச்சு ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. அட்வர்டைசேஷன் ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்கலாம், இன்னைக்கு வியூ மட்டும் பார்க்கலாம், எடிட் அண்ட் டெலிட்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இதை நான் ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வியூ முடிச்சுட்டு ஓவராலாக நான் சொல்கிறேன். திருப்பி வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரியேட் மட்டும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ண பாருங்கள். முடிஞ்சால் வியூவும் அது கெட்டும் மட்டும் பண்ண பாருங்க. கெட்டும் வியூவும் அதாச்சும் வியூன்ற மாதிரி கெட்டும் டெலிட் க்ரியேட் மட்டும் பண்ணி பாருங்கள். க்ரியேட் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் நீங்கள் பேக் அண்ட் ஏபி மட்டும் எழுதிருக்க மாட்டீங்க, கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் பண்ணுறது ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு கனெக்ட் பண்ணுறது. பட் ஏபிஐ மட்டும் நீங்கள் பேக் ஹேண்ட் எழுதுறது கரெக்டாக இருக்கணும், ஃப்ரண்ட் ஹேண்ட் எழுதுறது கரெக்டாக இருக்கணும். நான் நிறைய தடவை பண்ணதுனால நான் ஸ்பீடாக பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் நடக்கல, ஏன்னா எனக்கு தெரியும் எந்த இடத்துல மிஸ்டேக். ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ மிஸ்டேக்ஸ் வரும், ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி ஆகிடும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் முட்டி மோதுற மாதிரி இருக்கும். பட் அது போக போக பழகிட்டோம். நீங்களும் உங்களுக்கு அது எப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ நான் வியூ மட்டும் வியூ கிளிக் பண்ணுறப்ப தனி செப்பரேட் பேஜ் வச்சு நான் அதை எப்படி ஷோ பண்ணுறது மட்டும் நான் சும்மா ஒரு ஓவர்லேப்னா பாப்பப்பா, அதுக்கு நீங்கள் பாப்பப் யூஸ் பண்ணணும். பாப்பப் அதுக்கு நீங்கள் காம்பவுண்ட் நீங்களே பண்ணணும். இல்லை அப்படின்னா லைப்ரரி யூஸ் பண்ணணும். லைப்ரரி யூஸ் பண்ணால் அதை பண்ணிடலாம். நம்மளேனா அதுதான் நம்மளே பண்ணுற மாதிரினா அது நான் என்ன சொல்கிறது, தனியாக ஒரு காம்பவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நான் அது ஓவர்லே வச்சு மேலே நான் ஷோ பண்ணுற மாதிரி பண்ணணும். அது என்ன ஆகுன்னா இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறப்போ இந்த இடத்துலேயே நான் அதை வந்து வர வைக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் மாதிரி நானே வந்து ஒரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா அதை ட்ரூவாக மாற்றிட்டேன்னா இங்கே எனக்கு வரணும், ஷோ ஆகணும். நான் ஃபால்ஸ் பண்ணிட்டேன்னா அது எனக்கு மறையணும். ஆனால் உங்களுக்கு சிஎஸ்எஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும். அதை நீங்களா பண்ணிங்கன்னா கேவலமாக இருக்கும் பார்க்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா படக்குன்னு வருவோம், படக்குன்னு போவோம், அது நல்லாவே இருக்காது. இதே நீங்கள் பாப்பப் யூஸ் பண்ணி இல்லை லைப்ரரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் பாப்பப் சொன்னேன். பாருங்க, நீங்களே கூட ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. நீங்கள் ப்ராஜெக்ட்ல லைப்ரரி தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற கோட்லாம் அங்கே யூஸ் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் பெட்டராக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். லைப்ரரிஸ்னா எப்படி சொல்றீங்க? ஸ்டைல சொல்றேன். யூஐ வந்துட்டு எல்லாரும் காமனா யூஸ் பண்றாங்க. ப்ராஜெக்ட் வந்து மத்தவங்க நான் பாக்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். மேட்டர் என்னன்னா ப்ராப்பரா ஒரு வர்க்கிங் கண்டிஷன்ல உங்களால கொடுக்க முடியுமான்றதுல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதையே நம்ம கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் வேலையை. ஸோ நம்ம போற போக்கில் நம்ம ஒர்க்குக்கு இது எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறதுல அதுக்கெல்லாம் டைமே இருக்காது. 8 நேரத்து போட்டியா முச்சியா அடுத்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ அது உங்க லேர்னிங் தான். நீ இப்போ எடுத்து நீ பண்ற பார்த்தியா, பண்ணி நீ பெஸ்ட்டாக பண்ணிட்டேன்னா நீ உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுதான் இன்னும் கேட்டால் எஃபிஷியண்டான வே. ஆனால் வந்து அது பண்ணுறதுக்கான டைம் தான் நீ ஒதுக்கி பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா app.jsல இல்லைன்னா நீங்க பண்ணிட்டு வரீங்களா இந்த இது வியூ? ஏன்னா அது டாஸ்கா பண்ணுங்க. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பண்ணுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் அண்ட் கெட் மட்டும் பண்ணிட்டு வாங்க. அண்ட் தென் வந்து அந்த வியூன்றதுக்கு நான் ஆப்ஷன் சொல்றேன். ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி இதை கிளிக் பண்றோம்ல, கிளிக் பண்ணி ஒரு காம்பவுண்ட் நம்ம வந்து நேவிகேட் பண்றோம்ல, அந்த காம்பவுண்ட்ல வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஐடி மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், பேராமீட்டர்ல சென்ட் பண்ணிடுவோம், டைனமிக் ரவுட்ஸ். ஸோ அப்படி சென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேக்எண்ட்ல இருந்து அந்த ஐடிக்கான டேட்டா பேக்எண்ட்ல அனுப்ப முடியும். ஸோ நான் ஃபர்தராக நான் சொல்கிறேன், நான் டீச் பண்ணிவிடுவேன் அது எப்படின்றது. ஸோ அந்த ஐடின்றது நீ பேக்எண்ட்ல அனுப்பிச்சிட்டிங்கன்னா கெட் பை ஐடி அந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரெக்வஸ்ட் ஆர் பேராம்ஸில் நீங்கள் கெட் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் கொரி எழுதுறீங்கன்னா கொரி எப்படி அனுப்பணுன்றது தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ரெண்டு வே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்கள் டைனமிக் ரவுட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, இது view/:id கொடுத்துட்டு யூஸ் பேராம்ஸ்ல அந்த ஐடியில் அந்த ஐடி கெட் பண்ணிவிடுவீங்க. எந்த ஐடி நீங்கள் வேல்யூ சென்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதை கெட் பண்ணி அந்த ஐடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கெட் பை ஐடின்ற ஒரு ஃபங்க்ஷனில் பேக்எண்ட் சென்ட் பண்ணிவிடுவீங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடியை வச்சு கரெக்டாக அந்த டேட்டா அந்த டாக்குமெண்ட்டில் எதுன்றதை பார்த்து உங்களுக்கு அது கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் வியூவில் ஷோ பண்ணுவீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஒன்றும் இது ஈஸியாக சிம்பிளாலாம் பண்ண முடியும். பட் இந்த மெத்தடை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்ல, ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு இது முடிச்சிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிட்டு வாங்க. ஆனால் நாளைக்கு அதை பண்ணணும். ஓகேவா? நீங்களா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நான் போட்ட கரெக்ட் அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெஃபரன்ஸ்க்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க இப்படியே பண்ணா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற மாதிரிலாம் கூட நான் யோசிக்கல. அதே மாதிரி பண்ணுங்க, ஆனா பார்க்காம பண்ணி பாருங்க. நீங்களாவே ட்ரை பண்ணுங்க. நீங்களா பண்ணும்போது தான் தப்பே வரும், இல்லைன்னா வராது. நீங்க எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆவறீங்கன்றது நீங்க வந்து பார்க்காம பண்ணும்போது தான் தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு அசஸ்மெண்ட் கூட மோஸ்ட்லி இது ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகேவா? த்ரெட் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுலயே வந்து சப்போஸ் இந்த மாதிரி கிளையண்ட் சர்வர் போட்டு கிளையண்ட்ல நம்ம ரியாக்ட் பண்ணோம், சர்வர்ல நோட் போட்டுறோம். புரியல. ரியாக்ட் மெயின் போட்டுருக்கீங்க. அதுலயே சப்போஸ் உள்ள வந்து கிளையண்ட் சர்வர் போட்டு கிளையண்ட்ல வந்து நம்ம ரியாக்டோட போட்டுலாம் அதை போட்டுலாம். சர்வர்ல நோட் போட்டு இல்ல வேணாம், அது உங்களுக்கு இஷ்யூ ஆகும். தனித்தனியா வச்சுக்கிறது எனக்குமே பெஸ்ட். இல்ல லேர்னிங் போட்டுருக்கோம். நான் அதுலயே சேஞ்சஸ் பண்ணிட்டேன்ல. அதை செக் பண்ணுங்க. அதுதான் அந்த சேஞ்ச் பண்ணதை நான் கமிட் பண்ணிடுறேன். அதுதான் இப்போ நான் வந்து அந்த சேஞ்ச் பண்ண அந்த ஃபைல் உனக்கு இதுல நான் புஷ் பண்ணிடுறேன். ஸோ பேக்கிங் வேணா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் விஷ் தான், இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இதுலேயே இருக்கட்டும். இதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு நான் இதை வந்து புஷ் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல, பேக் எண்ட் எதுனா கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஃப்ரண்ட் எண்டும் சேர்த்து கொலாப்ஸ் ஆகிடும்ல. ஸோ அது ரெண்டும் ஒரே இதில் வைக்கக்கூடாது. அது செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் கமிட் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான இஷ்யூ வரும். எப்பவுமே அது தனித்தனியாக வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறீங்க, நான் பேக் எண்ட் எதனா தப்பு பண்ணிட்டேன், நான் புல் பண்ணுறப்போ நீ ஏதோ மாற்றி பண்ணிட்டேன் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு. ஒரு திடீர்னு ஏதோ மாற்றி நான் புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிடும். கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சுன்னா மர்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அதனால தான்
ஸ்டாஷ் நீங்கள் பண்ணாலுமே திருப்பி நீங்கள் ஸ்டாஷ்லேருந்து அந்த லேட்டஸ்ட்டு ஸ்டாஷ் எடுத்து நீங்கள் கமிட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த சேஞ்சஸ் வந்து ரெண்டு கம்பேர் பண்ணுறப்போ இஷ்யூ ஆகும். தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க, தனித்தனி பிரான்ச்சில் தான் இருக்கும், தனித்தனி பிரான்ச் தனித்தனி ரெபாசிட்டரியில் வச்சுருப்பாங்க.